ஜேனும் மைக்கேலும் குட்டி திமோதியிடம் முகம் காட்டி விளையாடுகிறார்கள். திமோதி எச்சில் குமுறி ஊதுகிறான். பாப் என்று அது மூக்கில் வெடிக்கிறது. அவன் கிக்கிட்டு சிரிக்கிறான். சார், அப்பா வந்துட்டார். திரு பேங்க்ஸ் குடையை உதறி உள்ளே வருகிறார். ஒழுங்கு, இந்த வீட்டில் பறக்கும் முட்டாள்தனம் வேண்டாம். அவர் குரலில் ஜன்னல்கள் கூட நடுங்குகின்றன. திமோதி புகைப்போக்கியை நோக்கி கையை நீட்டுகிறான். சாம்பல் நிற செவிலியர்கள் வரிசையாக நிற்கிறார்கள். திடீரென பெருங்காற்று வந்து அவர்களை இலைகளைப் போல சுழற்றி பறக்க விடுகிறது. திமோதி கைதட்டி மகிழ்ச்சியுடன் குரல் எழுப்புகிறான். கிளித்தலை கொண்ட குடையுடன் ஒரு உருவம் மெதுவாக இறங்குகிறது. தர் மேரி பாப்பின்ஸ் கதவு முன் நின்று சொல்கிறார். நான் தான் மேரி பாப்பின்ஸ் டோர். மேரி தட்டையான பையிலிருந்து விளக்கு, செடி, கண்ணாடி என எடுக்கிறார். திமோதி ஆச்சரியத்தில் கூகுபா என்று கத்துகிறான். ஒரு விரல் நொடியில் அறை சுத்தமாகிறது. பேர்த்தரையில் ஓவியம் வரைகிறார். வண்ணங்கள் கல்லிலிருந்து எழுந்து சுழல்கின்றன. மேரி, தரை உருகுது போல இருக்கு. பச்சை புல்வெளி, மஞ்சள் வானம், குதிரைகள் ஓடுகின்றன. திமோதி மேகத்தில் குதித்து வெடித்துச் சிரிக்கிறான். பெங்கின் வெயிட்டர்கள் ஐஸ்கிரீம் தருகிறார்கள். வானம் திடீரென இருள்கிறது. சூரியனுக்கு பின்னால் நிழலா? அந்த நிழலுக்கு முகமே இல்லை. அப்போது வருகிறது கிளிம்மர். பனிமூட்டம் போல உயரமான உருவம். மகிழ்ச்சியை உண்ணும் பசி அதர்கு. மேரி குடையை மூடுகிறார். படார், நிழல் மறைகிறது. திரு பேங்க்ஸ் சம்பள சீட்டை பார்த்து கவலைப்படுகிறார். திமோதி அவரது விரலை பிடித்து மென்று விளையாடுகிறான். அவனுக்கு மரியாதை இல்லை என அவர் சொன்னாலும் விரலை இழுக்கவில்லை. இரவு நேரம். திமோதி கதவோரம் சுட்டிக்காட்டுகிறான். கிளிம்மர் மெதுவாக ஊர்கிறது. மேரி தோன்றே, இந்த குழந்தை இல்லை, இந்த வீடு இல்லை. டோர். கூரை மீது புகைப்போக்கி சுத்தம் செய்வோர் நடனமாடுகிறார்கள். திமோதி பேர்க் முதுகில் துள்ளுகிறான். நாங்கள் இருளையும் சுத்தம் செய்வோம். வங்கி பெட்டகத்தில் நாணயங்கள் கருமையாகின்றன. இது ஒரு நோய். பேங்க்ஸ் மகிழ்ச்சி குறைவு. டோர். கிளிம்மர் பேராசையும் கவலையும் உண்ணுகிறது. திரு பேங்க்ஸிடம் கிசுகிசுக்கிறது. நீ போதாத்து, எப்போதும் ஏழைதான். டோர். ஜேன், அரக்கன் எதுவும் இல்லை. மைக்கேல், ஆனா மேரி சொன்னாங்க. அவள் ஆயா மட்டும்தான். திமோதி பேச முயற்சிக்கிறான். மா பு பெர்பெக். மேரி மெதுவாக சிரிக்கிறார். உண்மையான பேங்க்ஸ் குடும்பம். டோர். அங்கில் ஆல்பர்ட் உச்சவரம்பில் மிதக்கிறார். திமோதியும் மிதந்து டீ கேக்கில் மோதுகிறான். அந்த சிரிப்பு கிளிம்மரை விரட்டுகிறது. கிளிம்மர் கவலையை உண்ணும். குடும்ப மகிழ்ச்சி இல்லையெனில் லண்டனே விழும். டோர். எப்படி தடுப்பது? எல்லாவற்றையும் பார்த்து சிரியுங்கள். டோர். திரு பேங்க்ஸ் வேலை இழக்கப் போகிறார். மைக்கேல் பன்றே வங்கியை உடைத்து. எனக்கு அப்பாவின் சிரிப்பே போதும். மேரி திமோதியுடன் வருகிறார். குட்டி திமோதி நிழல் முகத்தை மெதுவாக தடவுகிறான். பா. கிளிம்மர் உறைந்து நிற்கிறது. யாரும் அதை அன்பாகத் தொட்டதே இல்லை. பேர்ட் குழுவினர் விளக்குமாறால் நிழல்களை துடைக்கிறார்கள். சிம்சிம் தெரு, வெளியே போடா. மேரி, நீ மறக்கப்பட்ட மகிழ்ச்சியால் ஆனவன். ஒரு நினைவு மட்டும். டோர். கிளிம்மர் ஒளியில் கரைந்து சின்ன மூடுபல்லி போல மாறுகிறது. டோம், மானம் போச்சு. டோர். அது மெதுவாக நடந்து செல்கிறது. திமோதி கை அசைத்து விடை கொடுக்கிறான். திரு தாஸ் சிரிக்கிறார். சூப்பர்கலிப்ராகிலிஸ்டிக் எக்ஸ்பியாலிடோசியஸ். பதவி உயர்வு. மேரி பையை மடிக்கிறார். நீங்க போகக்கூடாது. என் வேலை முடிந்தது. டோர். திமோதி அழுகையுடன். மா புத். மேரி, திரும்பி வருவேன். டோர். குடை திறக்கிறது. விளக்கேற்றுபவர் விசில் மறக்கும் போது மீண்டும் வருவேன். டோர். குடும்பம் பட்டம் விடுகிறது. திரு பேங்க்ஸ் சிரிக்கிறார். கையில் பிரீப்கேஸ் இல்லை. பேர்ட், அவர்கள் நன்றாக இருப்பார்களா? மேரி, அவர்களுக்கு ஒருவருக்கொருவர் இருக்கிறார்கள். டோட். மாலை நேரம். திமோதி சிரித்தபடி உறங்குகிறான். அருகில் திசைகாட்டி சுழல்கிறது. Hey everyone, thanks for watching the video.
And any idea what the next video will be? Don't forget to put your guesses in the comments, and let's see who guesses correctly.